கேஸ் 3 சிலிண்டர் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எப்ப வந்து எல்லாரும் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பேசும்போது தான் எங்க சிஎம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டு இருந்தோம். அது இப்ப நடக்கும்போது ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்றோம். 3 சிலிண்டர் இப்பெல்லாம் ஒரு சிலிண்டர் 1000 rupees வாங்குறதுக்கே நாங்க ரொம்ப கரண்ட் ஸ்டவ் அது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 3 சிலிண்டர் வந்து ஃப்ரீன்னும் போது ரொம்ப 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 ஹாப்பியா இருக்குது. அது இல்லாம ஃப்ரீ பஸ்ஸும் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. எங்க வீட்டுல குழந்தைங்க எல்லாம் கேக்குறாங்க ஃப்ரீ பஸ் எல்லாம் விட்டுட்டாங்களான்னு கேட்கும்போது இல்ல சொல்லிட்டு இருந்தேன். நாங்க இப்போ வந்து சிலிண்டர் ஃப்ரீ பஸ் வந்து விட்டாங்கன்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். இதுக்கப்புறம் நாங்களும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஜாலியா ஏசியில போறோம். அது ஒரு ஃபீல் குட்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நாங்க ஓட்டு போட்டதுக்கு எங்களுக்கு வந்து வர்த்தா இருக்குது. இதுக்கப்புறமும் நாங்க வந்து அவருக்கு மட்டும் தான் ஓட்டு போடுவோம், வேற யாருக்கும் கிடையாது. தேங்க்யூ. என் பேர் சரண்யா, நான் திருவொற்றியூர்ல இருந்து வரேன். எல்லாருக்குமே நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இல்லாம ரொம்ப லோவா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் இல்லையாங்களா. இப்போ எங்களுக்கு கூட பரவாயில்ல, ஓகே தான், நல்லா தான் இருக்கு. அப்படியா? ஓகே, நோ ப்ராப்ளம். எங்களுக்கு எல்லாம் நல்லது தானே இவர் வந்தது. மகளிருக்கு ரொம்ப நல்லதா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. இப்போ நாங்கள் 900 கொடுத்துட்டு இருக்கோம்ல, அது இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியாது. மானியம்லாம் இன்னும் எங்களுக்கெல்லாம் கிடையாது. மானியம் இல்லை, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு எனக்கு. ஏன்னா அதில் தான் நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் நாங்கள், அதனால அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. அது எனக்கு தெரியல. நான் எனக்கு 1000 ரூபாய் சார். ஃப்ரீயா கொடுத்தா நல்லதா இருக்கும். 1000 ரூபாய் மிச்சம் ஆகும் எங்களுக்கு. பார்க்கலாம், வந்தா பார்க்கலாம். சொல்றதெல்லாம் நடக்குதா? சொல்லுங்க, சொல்றதெல்லாம் நடக்குதா? இப்ப 3000 ரூபாய் கொடுக்கற நேரம் கொடுத்தாரா? கரண்ட் 200 யூனிட் கொடுக்க, கரண்ட் பில் அதிகமா தான் இருக்குது, மட்டும் கம்மியா ஒன்னும் ஆகல. வந்தா பார்க்கலாம், அப்புறமா சொல்றேன் அதை பத்தி. அதான் 3 சிலிண்டர் கொடுக்கறது எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி தான். ஆக்சுவலி ஃப்ரீயா பஸ் விடுறது எல்லாமே மக்களுக்கு எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கு, எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இந்த ஆட்சியில என்ன சொல்றதுன்னா பக்கா நல்லா இருக்கு, அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. அதான் ஏழை மக்களுக்கு நல்லா இருக்குது. வாங்காதவங்க கூட இப்ப கவலை இல்லாம பரவாயில்ல 3 சிலிண்டர் வருதுன்ட்டு வாங்குறாங்கல்ல, அது பெரிய விஷயமா தானே இருக்கு. அதனால மக்களுக்கு எல்லாமே மகிழ்ச்சியா தான் இருக்கு, ஒரு இதுவும் கவலையும் கிடையாது. அதே மாதிரி பொம்பளைங்க அதான் லேடிஸ் நான் வெளியே நடந்தாலும் தைரியமாவும் போறோம். ஃபர்ஸ்ட் பயந்து போகும், இப்போ பரவாயில்ல, எவ்வளவு நல்லா இருக்கு. 3 சிலிண்டர் எங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பஸ் வந்து ஃப்ரீயா இது பண்ணிருக்காங்க. இந்த ஆட்சி வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா, இந்த ஆட்சியில வந்து எல்லாமே நல்லா செய்யறாரு. மாசமானா எல்லாருக்கும் வந்து மாசம் 1000 ரூபாய் வந்து பஸ்ல வந்து ஒரு 2.5 வருஷம் பொறுத்து தான் கொடுத்தாரு அந்த ஆட்சியில. இவர் வந்து வந்த சீக்கிரத்துல ஒரு 45 நாள்ல எல்லாருக்குமே போட்டுட்டாரு. அதனால வந்து இந்த ஆட்சி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் தான் வரணும் இனிமேலும். எவ்வளவு வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் இது பயன்படுதுங்க. இந்த இலவசனால எவ்வளவு வேலை செய்யறவங்களுக்கு, இல்லாதப்பட்டவங்க கூட இன்னைக்கு ஒரு இடம் போனா தாராளமா போவாங்க. 10 ரூபாய் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்பி போவாங்க. ஆனா இது எவ்வளவு பரவாயில்லையே, இதுக்கு முன்னா இருந்த ஆட்சி எங்களுக்கு கொடுக்கலையே. இது எவ்வளவு பரவாயில்ல, இதை வரவேற்க வேண்டியது தானே. இது வீட்டுக்கு கொடுத்தாலுமே போதுமே, நாங்க கடை வச்சதுக்கு நாங்க வந்து கடையில இதுதான் வாங்குறோம். வீட்டுக்கு எவ்வளவு பேருக்கு இல்லாதப்பட்டவங்க கூட ஒரு 3 சிலிண்டர் வச்சு ஒரு 6 மாசம் தள்ளுவாங்கல்ல, குடும்பம் தள்ளுவாங்க. அவங்களுக்கு இல்லாத சூழ்நிலைக்கு ஏதோ ஒண்ணு செஞ்சுப்பாங்க. இது வரவேற்க வேண்டியதுதான், இது நல்ல ஆட்சி தான்.